முக்கிய செய்திகள். மக்களவைத் தலைவராக மீண்டும் ஓம் பிர்லாவை நிறுத்த பாஜக கூட்டணி ஆலோசனை. ஒருமித்த கருத்து ஏற்படாவிட்டால் போட்டி வேட்பாளரை களமிறக்க இந்தியா கூட்டணி முடிவு. ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்க வேண்டாம் என மோடிக்கு மம்தா கடிதம். மாணவிகள் பள்ளிக்கு இடையூறின்றி வர அகல் விளக்கு திட்டம் அறிமுகம். தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோயில் கருவறையின் மேற்கூரையில் மழைநீர் ஒழுகுவதாக புகார். இத்தனை பொறியாளர்கள் இருந்தும் என்ன பயன் என தலைமை பூசாரி கேள்வி. வணக்கம். மக்களவைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி ஒருமித்த கருத்தை ஆளும் கட்சி ஏற்படுத்தாவிட்டால் போட்டி வேட்பாளரை நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. 18வது மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்தியா கூட்டணியில் 234 எம்பிக்கள் உள்ள நிலையில் சில சுயேட்சை எம்பிக்களும் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மக்களவையின் முதல் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் அகர வரிசைப்படி மாநிலங்கள் வாரியாக எம்பிக்கள் பதவியேற்றனர். திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி, திரு மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டோர் இந்தியிலும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒடியா மொழியிலும் பதவியேற்றனர். கேரளாவைச் சேர்ந்த அமைச்சர் திரு சுரேஷ் கோபி மலையாளத்திலும், கர்நாடகாவைச் சேர்ந்த அமைச்சர் திரு குமாரசாமி கன்னடத்திலும், ஆந்திராவைச் சேர்ந்த அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெலுங்கிலும் பதவியேற்றனர். ലോകസഭയിലെ അംഗമായി തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ടിരിക്കുന്ന സുരേഷ് ഗോപിയായ ഞാൻ നിയമപ്രകാരം ദൈവത്തിൻ്റെ പേരിൽ പ്രതിജ്ഞ ചെയ്തു കൊള്ളുന്നു. కింజరాపు రామ్మోహన్ నాయుడు అనే నేను లోక్సభ సభ్యుడిగా ఎన్నికైనందున శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. ಹರದನಹಳ್ಳಿ ದೇವೇಗೌಡ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಎಂಬ ಹೆಸರಿನವನಾದ ನಾನು ಲೋಕಸಭೆಯ ಸದಸ್ಯನಾಗಿ ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ನಿರ್ವಹಿಸುತ್ತೇನೆಂದು தேவர ಹೆಸರಿನಲ್ಲಿ பிரமாண ಮಾಡುತ್ತೇನೆ. தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் இன்று பதவியேற்கின்றனர். எம்பிக்கள் பதவியேற்பு நிறைவு பெற்றதும் மக்களவைத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 17வது மக்களவைத் தலைவராக பணியாற்றிய திரு ஓம் பிர்லாவை மீண்டும் நிறுத்த ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போதிய பலம் இருப்பதால் மக்களவைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் அளிக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்று தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தனது முடிவை அறிவிப்பார் என்று அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஆனால் ஒருமித்த கருத்தை எட்டாமல் மக்களவைத் தலைவர் தேர்வு நடைபெற்றால் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று கேரளாவைச் சேர்ந்த புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி எம்பி திரு பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். Definitely we will contest the speaker post as well as the deputy speaker post. Let the government comes out with their opinion whether they are going to discuss with the opposition parties so as to have a consensus on the speaker and the deputy speaker, then we will think of it. Otherwise we will definitely contest. இதனிடையே பாஜக சார்பில் மாநிலங்களவை தலைவராக அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவையில் ஆளும் கூட்டணிக்கு போதிய பலம் இல்லாத நிலையில் கடந்த முறை ஆதரவு அளித்து வந்த பிஜு ஜனதா தளம் கட்சி இந்த முறை எதிர்க்கட்சியாக செயல்பட போவதாக அறிவித்துள்ளது. அந்த கட்சிக்கு 9 எம்பிக்கள் உள்ளதால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் இதனை கண்டித்து அரசியல் கட்சியினரும் மாணவர்களும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தெலுங்கானா மாநிலத்தில் மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நீட்டிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்ததால் பதற்றம் நிலவியது. நீட் தேர்வில் OMR தாள்களில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் திருத்தம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் இது தொடர்பாக CBI மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி எழுதியுள்ள கடிதத்தில் நீட் தேர்வு முறைகேடுகளால் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை மனதில் கொண்டு உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், இதற்கான தேர்வுகளை நடத்த முன்பு இருந்தது போல மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு மருத்துவ மாணவரின் கல்வி மற்றும் பயிற்சிக்காக 50 லட்சம் ரூபாயை மாநில அரசு செலவு செய்வதாக குறிப்பிட்டுள்ள செல்வி மம்தா பானர்ஜி, நீட் தேர்வு முறை வசதி படைத்த மாணவர்களுக்கு சாதகமாகவே உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத் மற்றும் பீகார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அனைவரையும் டெல்லி அழைத்துச் சென்று விசாரணை நடத்த CBI திட்டமிட்டுள்ளது. குஜராத் மற்றும் பீகாரில் விசாரணை நடத்திய CBI குஜராத்தில் 27 மாணவர்களிடம் தலா 10 லட்சம் ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக மாவட்ட கல்வி அதிகாரி, பள்ளி தாளாளர், இடைத்தரகர்கள் உள்ளிட்டோரை கைது செய்தது. பீகார் தலைநகர் பாட்னாவில் தேர்விற்கு முன்பாக வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களை நீதிமன்ற அனுமதியுடன் டெல்லி அழைத்துச் சென்று விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை CBI மேற்கொண்டுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எந்த இடையூறுகளும் இன்றி பள்ளிக்கு வர அகல் விளக்கு என்ற புதிய திட்டத்தை பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் நேற்று பள்ளிக் கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கையையொட்டி 25 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அரசு பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என்றும், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி 2 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி என்ற அளவில் 38 பள்ளிகளில் 15 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை, 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு திறன் கற்றுக் கொடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருளை மாணவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க நன்னெறி செயல்பாடு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எந்தவித இடர்பாடும் இன்றி பள்ளிக்கு வந்து செல்லும் வகையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அகல் விளக்கு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி ஆசிரியைகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மாணவிகளுக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் ஏற்படும் இடையூறுகளில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், இணையதள பயன்பாடுகளை பாதுகாப்பாக கையாள்வது குறித்தும் வழிகாட்டுதல்களை வழங்கும். உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதிதாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு என தனி ஓய்வறை கட்டிடம் 8 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும், கேட், IES, CAT உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தீவிர பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையை 500 1400 உயர்த்துவதுடன் கூடுதலாக 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் புயல், அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர்களால் பாதிப்புக்குள்ளாகும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3 நிரந்தர பேரிடர் மீட்பு மையங்கள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலையின் தாக்கம் மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்படும் என்றும், நவீன நில அளவை கருவியை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு 6 மாதங்களே ஆகும் நிலையில் அதன் மேற்கூரை மழைக்கு கசிவதாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2019இல் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடி முன்னிலையில் இக்கோயில் திறப்பு விழா கடந்த ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் பாலராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ள கருவறையின் மேற்கூரையில் மழைநீர் கசிவு இருப்பதாக கோயில் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் கூறியுள்ளார். இந்த பிரச்சனை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்றும், உத்தரப்பிரதேசத்தில் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அதிக கசிவால் பக்தர்கள் தரிசனம் செய்வதில் சிரமம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
கட்டுமான பொறியாளர்கள் இத்தனை பேர் இருந்தும் மழைநீர் ஒழுகுவது ஆச்சரியமாக இருப்பதாக அவர் வியப்பு தெரிவித்துள்ளார். கருவறையின் மேற்கூரையில் மழைநீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ராமர் கோயில் கட்டுவதற்கான 500 ஆண்டுகால முயற்சியை சாத்தியப்படுத்தியதாகவும் 1000 ஆண்டுகள் தாங்கி நிற்கும் வகையில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக கூறி வந்தது. இதனிடையே கோயிலில் வடிவமைப்பு மற்றும் கட்டுமான பிரச்சினை எதுவும் இல்லை என்றும் திறந்திருக்கும் மண்டபங்களில் மழைநீர் கசிவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அவசரகதியில் திறக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தில் 20 மீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சுவர் சமீபத்தில் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் கோயில் மேற்கூரையில் கசிவு ஏற்பட்டுள்ளது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உட்பட 29 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. இத்தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த திரு புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் காலமான நிலையில் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் 64 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சந்திரசேகர் தலைமையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் திரு சிவா, பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி அபிநயா மற்றும் சுயேட்சைகள் உட்பட 29 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. 35 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் அன்றைய தினமே இந்த இடைத்தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள் என்பது தெரியவரும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. கேரளாவை கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான மசோதாவை சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்த முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், கேரள மாநிலத்தின் பெயர் மலையாளத்தில் கேரளம் என்றும் மற்ற மொழிகளில் கேரளா என்றும் அழைக்கப்படுவதாக கூறினார். ஆனால் கேரள மாநிலத்தின் பெயர் அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அட்டவணையில் கேரளா என்றே எழுதப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அரசியலமைப்பின் 3வது பிரிவின் கீழ் இதை கேரளம் என்று திருத்தம் செய்து உடனடி பெயர் மாற்றத்துக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு பேரவை ஒருமனதாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக திரு பினராயி விஜயன் தெரிவித்தார். இதையடுத்து அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து மொழிகளிலும் மாநிலத்தின் பெயரை கேரளம் என இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஏற்கனவே கடந்த ஆண்டு கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பெயர் மாற்ற தீர்மானத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. ஹரியானாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 15% இருந்து 27% உயர்த்தப்பட்டுள்ளது. குருகிராம் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு ஏற்ப இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் அரசு வேலை வாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவர்களுக்காக சிறப்பு வேலைவாய்ப்பு தேர்வு நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். கல்வி, சமூகம், பொருளாதார ரீதியாக முன்னேறிய பிற்படுத்தப்பட்ட கிரீமி லேயர் பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு ஆண்டிற்கு 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஹரியானாவில் மொத்தமுள்ள 10 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வசமிருந்த நிலையில் இம்முறை நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 5 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வென்றுள்ளது. 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மக்களவை தேர்தலில் ஹரியானா விவசாயிகள் கிராமந்தோறும் பாஜகவிற்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வரும் அக்டோபர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை குறிவைத்து ஆளும் பாஜக அரசு அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிரடியாக உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய நபரான புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷ், சென்னையைச் சேர்ந்த சிவகுமார் உள்பட 20க்கும் மேற்பட்டோர் கைதாகியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மேலும் 6 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான பென்சிலால், சடையன், ரவி, செந்தில், ஏழுமலை, கௌதமன் உள்ளிட்ட 6 பேரும் பெரிய நிறுவனங்களிடமிருந்து மெத்தனாலை வாங்கி தனிநபர்களுக்கு விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. கைதானவர்களில் ஆலை உரிமையாளர்களும் இருப்பதால் மெத்தனால் தயாரிக்க அவர்கள் அனுமதி பெற்றுள்ளார்களா, யாருக்கெல்லாம் விற்பனை செய்தனர் என்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்கும் நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அடர்வனத்திற்குள் அவைகளை விரட்டியடிக்க முதுமலையில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான தொரப்பள்ளி, மாக்குமுலா, மார்தோமா நகர் பகுதிகளில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி வாசிகள் நேற்று வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை சமாதானம் செய்த வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்வனத்திற்குள் விரட்டியடிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் காட்டு யானைகளை விரட்டியடிக்க முதுமலை தெப்பக்காடு முகாமில் இருந்து சங்கர், சீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அந்த 2 கும்கி யானைகளின் உதவியுடன் காட்டு யானைகள் உலாவரும் வழித்தடத்தில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் 1 வார காலத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம், செங்கோட்டை, மேலகரம், குத்துக்கல் வலசை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியதை அடுத்து வெள்ளப்பெருக்கு காரணமாக மெயின் அருவி மற்றும் 5 அருவிகளில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக நாகர்கோவில் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அந்தமான், லட்சத்தீவு மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசித்து ஒருமித்த கருத்தை ஆளுங்கட்சி ஏற்படுத்தாவிட்டால் போட்டி வேட்பாளரை நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எந்த இடையூறுகளும் இன்றி பள்ளிக்கு வர அகல் விளக்கு என்ற புதிய திட்டத்தை பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.